இப்போது நாம் தினந்தோறும் சாமி கும்பிடுறோம். சாமி கும்பிடும் பொழுது ஒரு நல்ல சுத்தமான ஒரு பாத்திரத்தில் சாமி ரூமில் தண்ணி இருக்கணும். பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவாங்க. அது இருக்கிறவங்க அதில் வச்சுக்கலாம். இல்லாதவங்க சுத்தமான செம்பு இல்லை டம்ளரில் தண்ணீர் வச்சு தினந்தோறும் சாமி கும்பிடும்பொழுது பெல் அடித்து சாமி கும்பிடணும். சாமிக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் சின்னதாக ஒரு வெல்லம் கூட வைக்கலாம், கல்கண்டு வைக்கலாம், அவுள் வைக்கலாம். அது மாதிரி நைவேத்தியம் பண்ணி பெல் அடித்து மணி அடித்து சாமி கும்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் உள்ள துஷ்ட சக்தியெல்லாம் வெளியில் போயிருங்கிற ஐதீகம். இது மாதிரி பஞ்ச பாத்திரத்தை தண்ணீர் வச்சு நாம் சாமி கும்பிடும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமா வீட்டுக்கு. ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும், பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் அந்த வீடுகளில். சாமி கும்பிட்டு அந்த தண்ணி அதில் இருக்கட்டும் சாமி ரூமில். மறுநாள் காலையில் அதை எடுத்து நம்ம வீட்டுக்கு செடிகள் இருந்தாலும் சரி, துளசி செடி இருந்தாலும் சரி, இல்லை மற்ற செடிகள் இருந்தாலும் அந்த செடியில் ஊற்றிட்டு திருப்பி தண்ணீர் பிடிச்சி சாமி ரூமில் சாமி கும்பிடுவோம் வச்சிடணும். இது மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தோன்னா அந்த வீடுகளில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும், செல்வங்கள் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், மிகப்பெரிய வசதி வாய்ப்பு வந்துடும் அந்த வீடுகளுக்கு. அந்த தெய்வமே அந்த வீட்டில் குடியிருக்கும். அந்த தண்ணீர் வைக்கிறதுனால தெய்வங்கள் வந்து பார்ப்பாங்களாம் நைட்டு என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி. தண்ணீர்னால் தண்ணீர் அந்த தெய்வங்கள் அருந்துமா அந்த தண்ணியை. அந்த தண்ணியை மறுநாள் துளசி செடிக்கு ஊற்றும் பொழுது இன்னும் டபுள் மடங்கு நமக்கு செல்வ வளர்ச்சி அதிகரிக்கும். மகாலட்சுமி அந்த வீட்டிலே தங்கிடுவாங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.